சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சிலுவை பற்றிய தியானங்களை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதில் விசேஷமாக என்னாகம புஸ்தகத்திலிருந்து நாம் சிலுவை தியானித்து கொண்டு வருகிறோம். வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளெல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாமே யாரை பற்றி பேசுகிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் முதல் எழுத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி எழுத்து வரையிலும் பேசப்படுகின்ற ஒரு இருப்பார் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தியானித்தோம். சமீப நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். 8 விஷயங்கள். முதலாவது, ஏன் நாம் இந்த புஸ்தகத்தை படிக்கணும், இதில் இருக்கின்ற கணக்கெடுப்பு, இந்த பாளையத்தின் வடிவமைப்பு, முதற் பலன், பாளையத்துக்கு புறம்பே ஏன் பாடுபட்டார், செமிகா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து பார்த்தோம். பஸ்கா, அதை போன வெள்ளிக்கிழமை தியானித்தோம். ஞாயிற்றுக்கிழமையிலே எப்படி இயேசு கிறிஸ்து மோசேக்கு இணையாக பேசப்படுகிறார் அல்லது மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக பேசப்படுகிறார் என்பதை பற்றி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு என்னாகம புஸ்தகம் 13, 14 ஆகிய 4 அதிகாரங்களை இன்றைக்கு நம்ம தியானம் செய்ய போகின்றோம். அதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க போகின்றோம். இந்த 13ஆம் அதிகாரம் விசேஷமாக இதை பற்றி பேசப்படுகிறது என்றால் 12 வேவுக்காரர்கள், இவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 12 வேவுக்காரர்கள். இந்த 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். என்று சொல்லப்போனால் வேவு பார்க்க என்றால் இப்போ உளவு பார்க்க என்று ஒரு அர்த்தம். உளவு பார்க்க, எப்போதுமே ஒரு காரியத்தை பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதற்கு முன்பாக வேவு பார்ப்பார்கள், உளவு பார்ப்பார்கள். அது மாதிரி தான் இங்கே உளவு பார்க்க அல்லது வேவு பார்க்க மோசே 12 வேவுகாரர்களை அனுப்புகின்றார். என்ன சொல்லப்போனால் சொல்கிறார் இல்லையா, பிரித்தெடுத்து அனுப்பு அப்படின்றார். இதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம், 2ஆம் வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு பிரபு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் ரூலர், ஆளுகிறவர்கள் என்ற அர்த்தம். இப்போ நம்ம பிரபு அப்படின்றோம். பிரபுன்னா நம்ம ஞாபகத்துக்கு ஒரு சினிமா நடிகர் பேர் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பிரபு என்று சொன்னால் அது என்னவென்றால் ரூலர், ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஒரு முறை ஆபிரகாமை பார்த்து கூட சொன்னார், நீ மகாபிரபு என்று இன்னொருத்தர் பார்த்து சொல்கிறார். எப்பா நீ தான் ஆள்ற அப்படின்ற விதத்தில் பேசுகிறார். அது மட்டுமல்ல, 13ஆம் வசனம் 13:3 மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர்கள் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். சொல்லப்போனால் பிரபுன்னு பார்த்தோம், அடுத்தது கோத்திர தலைவர்கள், 12 கோத்திரத்தின் லீடர்ஸ், ஆள்கிறவர்கள், தலைவர்கள், அவங்க சொன்னால் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேசத்தை முன்னாடியே கர்த்தர் கொடுத்தேன் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். இப்போ கொடுத்த தேசத்தை என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிற புறஜாதிகள்லாம் நான் விரட்டி அடித்து உங்களை நான் குடியேற்றுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்களை கூப்பிட்டு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர சொல்லப்பா அப்படின்றார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா கோத்திர தலைவர்கள் பேரை படிக்கலாம், அந்த 2 பேரை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், யூதா கோத்திரத்தில் எப்புன்னையின் குமாரன்
காலேப் என்று பார்க்கிறோம். அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வருவார் 16 தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசையை அனுப்பின மனித நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஒசையாவுக்கு யோசுவா என்று பேரிட்டான். இந்த 2 குரூப், இந்த 2 பேர் பாருங்கள். 8ஆம் வசனம், எப்ராஹிம் தேசத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. ஓசேனா வேறு யாரும் இல்லை, யோசுவா என்று பெயர் எடுக்கிறவர். ஏன் 2 பேரை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம், படித்தோம்னா அது முக்கியமானவர்கள் 2 பேருமே. இதில் பார்த்தீங்கன்னா மோசஸ் இவங்களை வேவு பார்க்க அனுப்பும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? எப்படி போக வேண்டும், அப்புறம் எதை பார்க்கணும், அங்கே போய் எதை கொண்டு வர வேண்டும். போகிறதுக்கு முன்னாடியே பல காரியங்களை சொல்கிறார். அதை பற்றி தான் நம்ம 17ஆம் வசனத்துலேருந்து நம்ம படிக்கிறோம். 17லேருந்து எடுத்துக்குவோம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி. கவனமாக கேட்கணும். இவங்க மோசஸ் சொல்கிற மாதிரி போகாமல் இவங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா அந்த தேசத்தை சேர்ந்தவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே சில விஷயம் தெரியும் இல்லையா? என்ன தெரியும்? யாராவது பிடிச்சிட்டாங்கனாலே அவங்கள எப்படி சித்திரவதைப்படுத்துவாங்க என்பதால் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த இடத்துல கூட பாருங்கள், அப்படி தான் பாருங்கள், கரெக்டாக சொல்கிறார். தெற்க போகணும், மலையின் மேலே ஏறணும். 18ஆம் வசனம் என்ன அடுத்து என்ன சொல்கிறார்? எப்படி போகணுன்றாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு? தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ. என்ன சொல்கிறாரு? அங்கே இருக்கிறான் ஏன்னா ஒரு தேசத்தை பிடிக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்பை அனுப்பி எப்படின்றது நிலவரத்தை தெரிஞ்சு வரணும். இல்லைன்னா முடியாது இல்லையா? பலவான்களோ பலவீனரோ கொஞ்சமோ அதிகமாக இதை யோசிக்கணும். ஏன்னா போன பிற்பாடு கதி கலங்கிடுவாங்க. நான் மோசை இப்படி பண்ணிட்டியேப்பா, கானான் தேசத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பாலும் தேனும் விடுற நலம் விசாலம்னு சொன்னேன், ஆனால் கூட்டி இப்படி கழுத்தறுத்திட்டியேப்பா. சில பேர் சொல்ல கூட்டிகிட்டு இப்படி கழுத்தறுத்திட்டியேப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அவன் நீ பார்த்துட்டு வா அப்படின்றார். 19 அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ. என்ன சொல்கிறாரு? பட்டணம் எப்படி, வீடு கூடாரமா, இல்லை மெத்த வீடா, ஓட்டு வீடா, கூரை வீடா, அப்பார்ட்மெண்ட்டா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வா. ஏன்னா அப்போ தான் எப்படி உள்ளே என்ட்ராக முடியுன்றதுக்காக 20ஆம் வசனம், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானது இலப்பமானது என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பாலம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள். முதல்ல எப்படி போகணும்னு பார்த்தோம், ஜனங்களை பற்றி சொல்கிறாரு. 3வது பட்டணங்களை பற்றி பேசுகிறாரு. இப்போ அடுத்தது நிலத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் கேட்கலாங்க, இதெல்லாம் இதுக்கு தேவைங்களா? ஏன் சும்மா வேவு பார்க்க சொன்னால் என்ன பண்ணணும்? ஊர் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா, ஊர் எப்படிப்பட்டதா, அது சொல்ல வேண்டிய. அது என்ன விவசாயத்தெல்லாம் பற்றி கேட்குறாரு. நிலத்தை பாருங்கள், வளம் இல்லையா, மரங்கள் இருக்குதா, தேசத்தில் செடி இருக்குதா, கொடி இருக்குதா, பழங்கள் இருக்குதா. இதை பழங்கள் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த ஊரில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க அப்படின்றார். அவன் சொல்லப்போனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது இப்போ படித்தது கூட பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ படிச்சிங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா, ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியது. பட்டணத்தை பாரு, ஆளை பாரு, வீடை பாரு, சொல்லிட்டு போக வேண்டியது. இது எதுக்கு படிச்சுலாம் காமிக்கணுங்களா அப்படிலாம் கேட்கலாம். ஏன் படித்து காமிக்கிறேன்னா, இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏன் எதுக்கு சொல்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு காரியம் என்னென்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துட்டார் இல்லைங்களா? முன்னாடி பேசிட்டார். முன்னாடி எங்கே என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டார். அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 40 நாள் சுற்றி திரிகிறார்கள். திரும்ப படிக்கிறோம் பாருங்கள். அவர்கள் போய் எங்கே 21
அவர் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரெகோப் மற்றும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எப்ரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். யோசிச்சு பாருங்க, இது சுற்றி காமிக்க கொண்டு வந்தது மட்டும் அல்ல, இதில் முக்கியமான ஒரு விஷயம் அடக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னா, ஒரே குலையுள்ள ஒரு மோசே சொன்னார், பழத்தெல்லாம் கொஞ்சம் கொண்டுட்டு வாங்கப்பான்ற. பழத்தை கொண்டு வர சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை செடியை அறுத்தார்கள். அது ஒரு தடியில் 2 பேர் கட்டி சுமந்து கொண்டு வந்தார்கள். யோசிச்சு பாருங்கள், இங்கே தான் சிலுவையை நம்ம பார்க்குறோம். என்னங்க இதுக்கு சிலுவைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, 2 பேர் சுமந்துட்டு வராங்கன்னா திராட்சை செடி இன்றைக்கெல்லாம் நம்ம ஊரில் திராட்சை பழம்லாம் வாங்கினா இப்படி எடுத்து அழகாக தூக்கிட முடியும். அழகாக ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். திராட்சை பழங்கள் கொத்தாக இருக்கும்போது தூக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல விளைகின்ற திராட்சை என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு திராட்சை. ரொம்ப அநேக ராஜாக்கள் எல்லாமே இந்த ஊர் திராட்சை பழம், இங்கே இருக்கின்ற ஒயின் இதை குடிக்க தான் மக்கள் ஆசைப்படுவாங்களா. அவ்வளவு டேஸ்ட் ருசியானது என்றெல்லாம் சரித்திர ஏடுகளிலே அவைகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அதனால் விளைச்சலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது போல். சும்மா கொஞ்சம் கிடையாது. அதாவது ஒரு திராட்சை கொலையே எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஒரு திராட்சை கொலை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, 2 பேர் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன் இதெல்லாம் வேதம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குதுன்ற கொஞ்சம் கவனிக்கணும். 2 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இது முழுக்க யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறதுனால், சிலுவையிலே தொங்குகின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அந்த கானான் தேசத்தில் நானே திராட்சை செடி என்று சொன்னவர். ஆமென். திராட்சை செடி என்றாலே நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் தான் எல்லாமே. ஏன்னா முழு உலகத்துக்கும் தன் இரத்தத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். முதற் பழம் பழுக்கிற ஒரு காலமாகவும் இருந்தது. முதற் பலன் பழுக்கிற ஒரு காலமாகவும் இருந்து ஏற்கனவே சொன்ன முதற் பலனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம். இப்போ இங்கேருந்து கொண்டு வராங்க முதற் பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கேருந்து ஒரு திராட்சை கொலையை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அது அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ திராட்சை பழத்தை இப்படி எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே காம்பு தான் இருக்கும். காம்பு ஒரு காம்பு ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம். ஆனால் அது அந்த கம்பில் தடியில் கட்டணும் அப்படின்னா, காம்பை கட்டினா கீழே தொப்புன்னு கீழே விழுந்துடும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொஞ்சம் அந்த கொலையெல்லாம் மேலே போட்டு கொண்டு வந்தால் தூக்கிட்டு வர முடியும். காம்பை மட்டும் கட்டினாங்கன்னா ரொம்ப தூரம். இவங்க வேவு பார்க்க போயிருக்கோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வராங்க, காம்பை மட்டும் பிடிச்சி எவ்வளோ நேரம் அங்கே ஸ்ட்ரிப்பாக நிற்கும் இல்லைங்களா. அது கீழே விழுந்துடும், ஸ்ட்ராங்காக நிற்காது, கீழே விழுந்துடும். அப்படின்னும் போது அந்த குலையில் இருக்கிற சில காரியத்தெல்லாம் அந்த தடியில் போட்டு தான் தூக்கிட்டு வருவாங்க. அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னா, எப்படி உங்களுக்கு பாளையத்திலேருந்து நீங்கள் மேலேருந்து மலையிலேருந்து பாளையத்தை பார்க்கும்போது சிலுவை காட்சி தோன்றுகிறதோ, அதே போல் இந்த தடியிலே கொண்டு வருகின்ற திராட்சை கொலையை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அசல் சேம் பிக்சர். ஒரு மனுஷன் சிலுவையில் அடிச்சுட்டு எப்படி தொங்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி பிக்சர் தான் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஆமாம். இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அங்கேருந்து கொண்டு வராங்க, இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள் இதன் மூலமாக. ஓகேங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நம்ம போவோம். இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் நம்ம இதில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். 27ஆம் வசனம் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? 27, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான்.
இது அதனுடைய கனி. கவனமாக கேட்கணும். இது அதனுடைய கனின்னு சொல்லும்போது இவங்க எத்தனை கனியை கொண்டு வந்தாங்க? மாதுளை கொண்டு வந்தாங்க, அத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க ஏன் கனின்னாலே சிங்கிள் டேர்மில் பேசுகிறாங்க, சிங்குலரில் பேசுகிறாங்க. இது அதனுடைய கனிப்பானும் போது கிறிஸ்துவே காமிக்கிறாங்க. இதான்ப்பா அந்த தேசத்தினுடைய கனி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கிறிஸ்துவை மையமாக வைத்து பேசுகிறார்கள். சரி சொன்னாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆனாலும் இந்த வார்த்தை தான் ரொம்ப கொஞ்சம் இக்கட்டான ஒரு பிரச்சனையான ஒரு வார்த்தை. இது அதனுடைய கனின்னு சொன்னால் அப்படியே நிப்பாட்டாமல் ஆனாலும்னு சொல்லி பேசுகிறாங்க பாருங்கள். பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். நல்ல ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க. இவங்க தேசம்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும், ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பேசுகிறாங்க. பெரிய பட்டணங்கள் சொல்கிறாங்களே, பெரிய அரணிப்பானவைகளும் மிகப்பெரியவைகளுமாக இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அதாவது அடுத்தது ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, 30ஆம் வசனம் சொல்கிறார் ஒருத்தர், படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முடியாது என்ற கோர்வையில் பேசுகிறாங்க. சான்ஸ் இல்லைப்பா, வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் யார் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் காலேப் எலும்பு என்று சொல்கிறாரு, பயப்படாதீங்க, எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். சொல்லுங்க, எளிதாய். முக்கியமான ஒரு காரியம். எப்போதுமே பாருங்கள், இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு இந்த ரெண்டு காரியத்துக்கு எப்போதுமே போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து முடியாதுன்றாங்க. யோசுவாவும் காலேப்பும் 2 பேர் பாருங்கள் பாசிட்டிவாக பேசுகிறாங்க, எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எப்போதுமே மைனாரிட்டிக்கு வேல்யூ கிடையாது, 2 பேருக்கு வேல்யூ கிடையாது. எப்போதுமே இந்த ஒரு அரசியல் தேர்வாக இருந்தால் கூட மெஜாரிட்டி தான் முக்கியம், எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்றதான் முக்கியம். 2 பேர் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 2 பேர் சொல்கிறாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைப்பா எளிதாய் சிம்பிளாக ஈஸியாக ஜெயிச்சுக்கலான்றாங்க. ஆனால் 10 பேர் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறார்கள். கவனமாக கேளுங்க. இவர்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காலேப் எதின் அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவர் பேசுகிறார். காலேப் யோசுவா 2 பேருமே. ஆனால் மற்ற ஆட்களுக்கு பாருங்கள், அது குறித்த ஒரு நினைப்பு இல்லை, அதை பற்றிய ஒரு யோசனை கிடையாது, சிந்தனை கிடையாது. அநேக நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நம்ம போயிட்டுருக்கும்போது பாருங்கள், சில இடத்துல சுச்சுவேஷன் சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம், அது ரொம்ப பெருசாக இருக்குது. இல்லைங்க எப்படியா இதெல்லாம் முடியுங்களா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் சூழ்நிலைகளை மையமாக வைத்து நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க, பேசாதீங்க. அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். சூழ்நிலைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில் சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 15க்கு போவோம். அங்கு தான் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு கொடுத்துட்டார் வாக்குத்தத்தம். நீங்கள் நினைக்கிறீங்களா மோசேவை அனுப்பின பிற்பாடு தான் தேவன் வந்து பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்றத மோசே நாட்களில் தான் சொன்னாரா? கிடையாது. மோசேயின் நாட்களுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கிடந்தப்போ இவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் கிடக்குறாங்க. இவங்க வெளியே கூட்டிகிட்டு வரதுக்காக அப்போ போய் ஏதோ கொஞ்சம் நல்ல வார்த்தைலாம் சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வராருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த வார்த்தை எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்தபோது வந்த ஒரு வாக்கு தத்துவம் அல்ல, ஆபிரகாமின் நாட்களிலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம் தான் இப்போ நம்ம பேச போகிற வாக்கு தத்துவம். இதில் நம்ம 15ஆம் அதிகாரம் 18லேருந்து படித்து காமிக்கிறேன், கேளுங்க. 18லேருந்து படிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு சில காரியத்தை நான் படித்து காமிச்சிடுறேன். 13லேருந்து. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத
அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். அந்நிய தேசம் என்ன? எகிப்து. எகிப்திலிருந்து அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் நிச்சயமாய் அறிய கடவாய். எது நிமித்தம் அவங்க எகிப்தில் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் கிடந்தாங்கன்னா முன்கூட்டியே கருத்தை சொல்லிட்டார், பேசிட்டார். இப்படி தான்ப்பா, இதுதான் சுச்சுவேஷன், இப்படி தான் போவாங்க என்பது பற்றி. அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். அவர் மோசே காலகட்டத்தில் சொன்னாரா? ஆபிரகாம் காலகட்டத்திலேயே சொல்லிட்டார், அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். 10 வாதைகள் வந்துச்சு இல்லையா? இதன் அடிப்படையில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். சும்மா வர மாட்டாங்க. எப்படி காலி பண்ணி வருவாங்க? தேசத்தை விட்டு வரும்போது மிகுந்த பொருள்களுடன் வருவார்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அதை துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மற்றும் உள்ளதும், அப்பயே பாருங்க, அப்பயே எல்லையை குறிக்கிற அத்து போடுறார், சர்வேர் மாதிரி அத்து போடுறார். எதாவது சொல்கிறார், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெபாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுக்க போகிறேன் என்றாரா? கொடுத்தேன் என்றாரா? அப்பா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் எப்போ பேசினாலும் தேவன் பேசும்போதெல்லாம் அவர் முடிஞ்ச மாதிரி தான் பேசுகிறார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், இன்னும் அந்த வாக்கு தத்துவம் பழிக்குமா பழிக்காத நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம கொடுக்கும்போதெல்லாம் முடிஞ்ச மாதிரி கொடுத்தேன். பாருங்க, யோசிச்சு பாருங்கள். ஏங்க, எத்தனையோ 4 தலைமுறை கடந்து போகணும். 4 தலைமுறை கடந்து போகும்போது கொடுப்பேன்ப்பா, கவலைப்படாத, நம்ம சொல்லுவோம், கொடுப்பேன், வாங்கி தரேன், கொடுப்பேன், பார்த்துக்கலான்றோம். அப்படிலாம் இங்கே சொல்ல முடிஞ்சிருச்சு, கொடுத்துட்டேன் அப்படின்றார். கொடுத்தேன் அப்படின்னு லெவலில் தான் பேசுகிறார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. பிறகு ஏன் மோசே இது 12 வேவுகாரரை அனுப்ப வேண்டும்? கவனிச்சிங்களா? எங்க 12 வேவுகாரர் ஏங்க ஏற்கனவே கொடுத்தேன்னு சொல்லிட்டார்ல. இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் இவர்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது மோசைட்ட இப்போ 12 வேவுகாரரும் கானானை போய் சுற்றி பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது இங்கே ஆபிரகாம்கிட்ட ஏகப்பட்ட ஆட்களை பற்றி பேசுகிறார். ஆனால் அவங்க சொன்ன ரிப்போர்ட் ஒரு சில பேரப்பட்டதான் பார்த்தேன்றானுங்க, முழுமையாக பார்க்கல. ஏங்க அப்பயே ஆண்டு சொல்கிறேன், ஏன்ப்பா அப்பயே ஒரு இதில் பேலன்ஸ் வச்சுட்டானுங்க. நிச்சயமாக ஒரு 2-3 பேரை தான் பார்த்தேன். ஆனால் தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது இன்னும் பல பேர் உள்ளே இருக்கிறாங்கப்பான்ற லெவலில் தான் அப்பயே பேசிட்டார். ஆனால் இவங்க ரிப்போர்ட் அதுலேயே கொஞ்சம் கரப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன எதுக்காக மோசஸ் இவங்களை அனுப்புனார்னா, இவங்க பார்த்துட்டு இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கணும்னா, மோசே தலைவரே, நம்ம அப்பா தகப்பன் யெகோவா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு பாருங்க, அது எல்லாம் உண்மைங்க, அப்படியே இருக்குதுங்க. அவர் சொன்ன வாக்கு தத்துவம் எல்லாமே ஆம், எஸ், அப்படியே இருக்குது என்ற லெவலில் தான் இவங்க சொல்லியிருக்கணும். எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு பேசக்கூடாது. தேவனுடைய வாக்கு தத்துவம் உண்மை, தேவனுடைய வாக்கு தத்துவம் பொய் சொல்லாது என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்கணும், உண்மைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், மோசே தலைவரே, இனிமேல் நம்ம சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை, வேற என்ன வார்த்தை சொல்கிறது, ஆபிரகாமுக்கு தேவனை வாக்கு கொடுத்துறது அது அப்படியே இருக்குதுன்னு தான் சொல்லிடணும். இவங்க செய்த ஒரு தவறு என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்காமல் இவங்க என்ன போட்டாங்கன்னா கமா போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு காரியம், இன்றைக்கி தேவனதுலேருந்து நம்மோடு இடைப்படுற ஒரு காரியம்,
உங்கள் வேலையும் என்னுடைய வேலையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தை தான், இது உண்மைதான் என்று சொல்லி நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகிடணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதெல்லாம் உண்மைங்களா, இதெல்லாம் நடக்குங்களா, இதெல்லாம் ஆகுங்களா, ஏங்க இதெல்லாம் சொல்கிற விதத்தை பாருங்கள், ரொம்ப கற்பனைக்கு எட்டாத அளவுக்குலாம் பேசுகிறாரு, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம லைஃபுக்கெல்லாம் ஒத்து வருங்களா? நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அநேக ஜாதியிலே கடன் கொடுப்பாயின்னு சொல்கிறேன். ஏங்க இதெல்லாம் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு கடனை கூட என்னால் அடைக்க முடியும், நீங்கள் அநேக ஜாதியிலே கடன் கொடுப்பேன்றீங்களே, இதெல்லாம் நம்பத்தக்க ஒரு வார்த்தையாக இருக்குதா என்றாலும் நம்ம உடனே டக்குன்னு நம்முடைய இந்த மூளை என்ன பண்ணோம், உடனே இப்படிலாம் பேச ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எஸ் ஆமாம் நாங்கள் பார்த்தது உண்மை தான், அது உண்மை, தேவன் மாறாதவர், உண்மை அப்படியே எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கணும், உண்மைதான்னு சொல்லணும். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது உண்மைதான் ஆனால் முழுமையான உண்மை இல்லை என்பது போல பேசுகிறாங்க. இவங்க சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா, உண்மைன்னு சொல்லியிருக்கணும், இல்லைங்க அது பாதி முழுமையான உண்மை இல்லைன்னா, அவர் சொன்னது பாதி உண்மை பாதி பொய் என்ற லெவலில் பேச ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த 13ஆம் அதிகாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன ஒரு பாடம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கழிச்சோம்னா தோராயமாக குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சம் ஜனங்களாவது இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. 30 lakhs, 30 லட்சம். இந்த 30 லட்சம் ஜனத்தில் மோசஸ் ஒரு 12 பேரை மட்டும் தான் தேர்வு பண்ணுறார். யோசிச்சு பாருங்களேன், இதுவே பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியம். 30 லட்சம் எங்க, இந்த 30 லட்சம் பேருக்கு 12 பிரதிநிதிகளை நியமித்து அனுப்புகிறாருன்னா யோசிச்சு பாருங்க, இந்த 12 பேர் எவ்வளோ ஒரு செலக்டட் பர்சன், எவ்வளோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்கள், எவ்வளோ முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆட்கள், அவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த 12 பேர் மன்று எவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னையை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னையை செலக்ட் பண்ணி ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஏதோ ஒரு விளையாட்டில் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடுவோம், ஐயோ நான் செலக்ட் ஆகிட்டேன் நம்ம பிள்ளைங்கன்னா என் பிள்ளை இப்படி செலக்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, 12 பேர்லாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இவங்களை எதுக்கு அனுப்புகிறார் அப்படின்னா, நீ பார்த்து பிற்பாடு வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இவங்களை அனுப்புகிறார். தேவன் சொன்ன ஆபிரகாம் சொன்ன வார்த்தை நீ கன்ஃபார்ம் ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக தான் அனுப்புகிறார். நான் சொல்கிறேன், இந்த நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா, கணக்கிடப்பட முடியாத மக்கள் இருக்கிறார்கள். என்னதான் இன்னைக்கு கணக்கு நாளைக்கு கணக்கு பாருங்க மாறும். இன்னைக்கு எடுத்தவன் இன்னும் ஒரு நாளைக்கே பிள்ளைங்க பிறக்கிற விகிதமே ஒரு நாளைக்கே எங்கேயோ போய் நிற்கிது. ஒரு நாளைக்கு பிறக்கிற குழந்தைகளே எல்லா ஹாஸ்பிட்டலில் கணக்கு போட்டாலே, நம்ம ஊர் ஜிஹெச்சில் கணக்கு போட்டால் கூட இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்காங்கன்னு சென்சஸில் கணக்கு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கு ஒவ்வொரு ஊருக்கு எடுத்து பாருங்கள். நாளைக்குன்னும் போது கணக்கு மாறும், நாளைக்கு இதே கணக்கு இருக்காது, நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க எடுக்கிற கணக்கெடுப்பு எல்லாமே சும்மா சில பேர்லாம் உண்மையாக கணக்கெடுப்பாங்க, சில பேர்லாம் அப்படியே பொய்யான ரிப்போர்ட் எழுதிலாம் போவாங்க. அப்படிப்பட்ட கணக்கெடுப்புலாம் இருக்கும். யோசிச்சு பாரு, இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களில் இன்றைய கர்த்தர் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு நம்ம ஒரு பாக்கியசாலிகள், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வச்ச மக்கள் என்பதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படும். இவ்வளோ மக்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், ஏன் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார் என்றால், எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்றால், இவ்வளோ பேர் மத்தியில் நம்ம எளிமைன்னு சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று சொல்வதற்காக கர்த்தர் நம்மை செலக்ட் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மை, தேவனுடைய வார்த்தை மாறாது, தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் கிடையாது என்பது பற்றி சொல்றதுக்காக தான். நம்முடைய வேலை இழுப்பது கிடையாது, நம்முடைய வேலை பட்டு போட்டு பேசுறது கிடையாது, ஆனாலும் என்று போட்டு பேசுறது கிடையாது. அவர் நல்லவர் தாங்க, என்ன பண்ணுறதுங்க, ஜெர்மனி என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறது, பைபிள் படித்து என்ன பண்ணுறது, அப்படியே தானங்க நாங்கள் இருக்கிறோம், ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லைங்க. அப்படி பேசுறதுக்கு நம்ம இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், ஒரு நாளும் வாயை திறந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. சொல்லணும், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை, அவருடைய வார்த்தைக்கு நான் சாட்சி, தேவனை ஆசீர்வதித்தது உண்மை, அவருடைய சொல்கிற காரியம் உண்மை, இதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஆனாலும் போடக்கூடாது, ஏனென்றால் பைபிளில் போடப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாத ஒன்றையும் குறைக்காதன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை உண்மைனா உண்மை, ஆனாலும் எதுக்கு பட்டு போடுறீங்க, எதுக்கு ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையை
பேசுகிறீர்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்ல வேண்டுமே ஒழிய நம்முடைய சொந்த கருத்துக்களை சொல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. முன்னாடியே சொல்லிட்டார், எப்போ அதை கூட்டாத குறைக்காத, அப்படி பண்ணாலே வாதை வரும் என்பது முன்னாடியே சொல்லிட்டார். இப்போ ப்ராப்ளம் என்ன? வாதை வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன? தேவனுடைய வாக்கு தத்துவத்தை இவங்க கொலாப்ஸ் பண்ணி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொடுத்தேன்னு சொல்லி, ஏஸ் ஆமாப்பா, ஆபிரகாம் சொன்ன வாக்கு தத்துவம் உண்மை, நம்ம ஈஸியாக உள்ளே போய் சுதந்திரிக்கலாம் எல்லாம் சொல்லியிருக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த திராட்சை கொலையை பார்த்தா கூட கொஞ்சம் நம்ம வர வேண்டாம். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரூட்டை பார்க்குறாங்களே. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, திராட்சை கடைக்கு போய் பார்க்குறீங்க, ஒரு கொத்தை தூக்குனா இவ்வளோ பெருசு வருது, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இப்போ இந்த பழத்தை இவ்வளோ நாள் பார்த்தது, இவ்வளோ பெரிய திராட்சை பழம் பார்த்து நமக்கே சர்ப்ரைஸ், ரொம்ப ஷாக். நமக்கே ரொம்ப ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, வித்தியாசமான ஒரு ஃப்ரூட்டை பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, வந்து வித்தியாசமான ஒரு இது. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த திராட்சை கொலையை எப்படின்னா உள்ளே போனால் எவ்வளோ ஜாலி, எவ்வளோ இது யோசிச்சுருக்கணும். ஆனால் பேசலை வந்து. அதான் வாதை வந்ததுக்கு முக்கியமான ரீசன் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏன் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்பதுக்கு முக்கியமான காரணமே தேவனுடைய வார்த்தை எஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு மேலே நான் ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறா நம்ம சொந்த கருத்துக்களையும் நமக்கு மனசுக்கு தோன்றுகிறது சொல்வதற்கு கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஆமாம், மத்திய 28 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டது, இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களும். எஸ், ஆமாம், ஒற்றுக்கொள்ளும், உண்மைதான். இல்லைங்க, அவர் வந்து இங்கே சில இடத்துல இருப்பாருங்க, சில போயிடுவார். அப்படி கிடையாது. அவர் சொல்லிட்டார், இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைங்க. எவ்வளோ எவ்வளோ போய் சொல்கிறாங்க பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்கள் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன்னு சொன்னார்னா இப்போ நம்ம என்ன சொல்லணும்? எஸ், ஆம், உண்மை. அது குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? குறைச்சியும் கூட்டி பேசிடுறோம். என்ன பண்ணுறது? எனக்கு யாருமே இல்லைங்க, என்னை தனியாக விட்டுட்டாங்க, என்னை அம்போன்னு விட்டுட்டாங்க. தேவன் அப்படி விட்டாரா? நான் கூட இருப்பேன்னு சொல்லி எவ்வளோ வாக்கு தத்துவம் அவருக்கு தெரியும். இந்த மனுஷ பயல்கள்லாம் அடிக்கடி பாரு, நான் கூட இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை, அவங்கள இப்படிலாம் பேச ஆரம்பிப்பேன். அதுக்காக கர்த்தர் அடிக்கடி திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காது, திகையாத, நான் உன் தேவன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது, அக்கில வைக்கும்போது நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுதுமே உன்னை. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மனுஷ பசங்கள்லாம் இந்த மாதிரி தான் சில இடத்துல வந்து வார்த்தையை மாற்ற எல்லாத்துல பேசுவோம். அவரு ஏகப்பட்ட வார்த்தையை வச்சுட்டார். ஏகப்பட்ட வாசனை இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனுடைய உண்மைத்தன்மையை, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நாம் குறைத்து பேசுகின்றோம். சில இடத்துல மிகப்படுத்தியும் பேச ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யோவான் 3:16 என்ன சொல்லப்படுற உண்மை, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் தம்முடைய ஜீவனை நித்திய ஜீவனை அடைய முடிக்க அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில். எஸ், என் மேலே தேவனுடைய அன்பு இருக்குது, எனக்கு யாருமே அதை பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்க பண்ணுற ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம், தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதுக்கு மட்டும் சாட்சிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய, அதுக்கு தான் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறார், எதுக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலும் நம்மளை ஏன் சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தையை காலேப் யோசுவா போல் அப்படியே சொல்லணும். ஆமாம், ரைட், அப்படி தான் நடக்கணும். 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பருவந்து நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உற கர்த்தர் சொல்லுகிறார். உண்மைதான், தேவனுடைய வார்த்தை உண்மை, தேவன் சொன்ன வாக்கு உண்மை, தேவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். என்ன பண்ணணும்? ஆம் என்பதோடு நம்முடைய உதடுகள் மூடிக்கொள்ள வேண்டும். திரும்ப ஓப்பன் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தை உண்மையா? ஆம். என்னதுங்க வாய நம்ம பண்ணுற ஒரு வேலை என்னன்னா, நம்ம கொடுக்கப்பட்டது 2 உதடி மூடிக்கணும். எஸ்ன்னு திறக்கணும். நான் திறக்கவே கூடாது. ஆனாலும் பட் அங்கே போடவே உண்மையா? எஸ், ஆம், அவ்வளோதான். ஆகவே சில இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய சொந்த காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அது இந்த ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதை வந்ததுக்கு காரணம் இதுதான் பிரச்சனை. தேவனுடைய வார்த்தையை எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டு தேவனுடைய வார்த்தையை குறைத்து பேசின ஒரு விஷயத்தினால தான் வாதை வந்தது. ஆகதான் பாருங்கள், வேதத்தில் கூட யாக்கோபு கூட சொல்கிறார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. இந்த வார்த்தையாக சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை கரெக்டாக பேசுப்பா, தேவனுடைய வார்த்தை கூட்டி குறைச்சி பேசணும்னா அதனால மக்கள் பாதிக்க, அதனால அவங்களுக்குரிய எல்லா விதமான தண்டனை ஓ மேலே வருமே என்பதுக்காக அப்படிப்பட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை ஆம் என்பதோடு நம்ம முடிச்சுக்கணும். நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, அதுக்கு மேலே பேசக்கூடாது. இங்கே இந்த ஜனங்கள் என்ன பண்ணினாங்கன்னு 14:1, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எப்பா நான் யோசிக்கிறேன், 10 பேர் பண்ண இந்த தப்பான பிரசங்கம், 10 பாசஸ் பண்ண தப்பான பிரசங்கத்தால் நடக்கிற ஒரு விஷயம், ரா முழுவதும் புலம்பினார்கள். ரா முழுவதும் கூக்குரலிட்டு புலம்பினார்களா? யோசிப்பா, கூக்குரலிட்டு புலம்பினார்கள்னா நம்ம ஊரில் இறந்துட்டாங்கன்னா மைக்கு வச்செல்லாம் புலம்பல் பாடினது என்ன பாடுறது? ஒப்பாரி. சில ஊரில் நீங்களாம் மைக்கில் ரெக்கார்டிங்கில் போட்டு விட்டுறாங்க ஒப்பாரி வைக்கிறத. அந்த காலகட்டத்திலலாம் மைக்கு கொடுத்துருவாங்க, இவங்க பாட்டு ரவுண்டாக உட்காந்துட்டு அப்படி ஆடி ஆடி ஆடியோ ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த சீன் பார்க்கும்போது இந்த ஜனங்களாம் இப்படி தான் முடிய தொங்க விட்டுட்டு கூக்குரலிட்டு புலம்பி ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். கவனமாக கேளுங்க, இதெல்லாம் என்ன பிரச்சனை? தேவனுடைய வார்த்தையை தப்பாக பிரசங்கம் பண்ணின ஒரு 10 பேரால் வந்த விளைவுகள். அது மட்டுமல்ல, இவங்க சொன்ன ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போன மனம் நலமாய் இருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். என்ன பேச்சு! நாங்கள் செத்தாலும் நலம், செத்து போன மனம் நலமாக இருக்கும், செத்தாலும் நலம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, ஒன்று நல்லா கவனமாக கேளுங்க. எகிப்திலிருந்து கிளம்பின முதல் சந்ததி வனாந்திரத்திலே செத்து போனாங்க. தேவன் காரணரா என்று நீங்கள் கேட்டீங்கன்னா தேவனுக்கு காரணம் இல்லை. அவங்க வாய் என்ன அடிக்கடி பேசுனாங்க, நான் செத்தா நல்லாயிருக்கும், செத்து போனால் நல்லாயிருக்கும், செத்து போனால் நல்லாயிருக்கும், செத்து போனால் நல்லாயிருக்கும், இங்கேயே செத்தா வனாந்திரத்திலே நாங்கள் செத்தோம், ஆனால் என்னென்னா செத்து போனால் இருக்கும், நான் இந்த இடத்துல செத்தா நல்லாயிருக்கும், செத்து போனாங்க இங்கேயே செத்தா நல்லாயிருக்கும். ஒரு மோசத்தை நீ சாவர முடிவு பண்ண, எங்கேயோ போய் சாவடா, இதுக்குடா. ஒருவேளை அப்படிலாம் மோச சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இவங்க யூகிச்சிருப்பாங்க. ஒருவேளை நம்ம செத்து போன நலமாக இருக்கும் சொல்லும்போது இவர் சொன்னார்னா, இல்லை வனாந்திர தள்ளி எங்கேயோ போய் சாவுன்னு சொன்ன அது அடிக்கடி அடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் இங்கேயே செத்தா நல்லா இருக்கும். கர்த்தர் பார்த்தார், மௌனை இப்படியா பேசுகிற? வாங்கி தான் ஒருத்தவனுக்கு அழிவு என்பதற்கான மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார் என்று போடப்பட்ட பிரகாரம் அவங்க என்ன பேசுனாங்களோ அதே மாதிரி அந்த ஜெனரேஷன், அந்த சந்ததி இந்த பேசுனாங்கள, இங்கே செத்தா நல்லாயிருக்கும், செத்தா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், இந்த இடத்துல செத்தா நல்லாயிருக்கும், இதே இடத்துல செத்தா நல்லாயிருக்கும்னு சொன்ன எல்லாருமே அதே இடத்துல செத்து போனார்கள். 14ஆம் அதிகாரம், இப்போ 14க்கு போவோம். 22-23 படிக்கிறேன். என் மகிமையையும் நான் எகிப்தில் வனாந்திரத்தில் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கூடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். நான் செய்ததை பார்த்து 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 ஆண்டவரே டயர்ட் ஆகிட்டார். என்னடா ஜனம் இது, 10 முறை அவரே சொல்ற 10 முறை என்னை பரீட்சை பார்த்தாங்க சொல்லிட்டாரு. இங்கே பாரு, எவமெல்லாம் வாயை திறந்து நீ பேசுனியோ அவ்வளோ பேர் அவுட்டுன்ட்டான். இந்த விளையாட்டு இருக்குல்ல, கொஞ்சம் நோந்தா கூட அவுட்டு, வெளியே போ அப்படின்றவாங்கல்ல. ஏங்க விளையாட்டுல சில இதில்
கொஞ்சம் கை தூக்கிட்ட நவருன்றான். உட்காந்துட்டு இல்லை கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணாங்க. இப்போ கருத்தை சொல்லிட்டாரு, இங்கே பாரு, எவன்லாம் வாயத்துன்னு சொன்னால் அத்தனை பேரும் அவுட், கேமில் அவுட் ஆகிட்டீங்க. அதனால் நீங்கள்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காது, உங்களுக்கு பரிசு கிடைக்காது, நான் சொன்ன வாக்கு தத்துவத்தை அடைய மாட்டீர்கள் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள வெளியே தெல்றது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அவர்கள் பிரேதங்கள் அங்கேயே செத்து மடிந்தது. 40 படிக்கிறேன், 14:40 அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்து. அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். அடுத்த ஒரு காரியம், முதல்ல நல்லா கவனிக்கணும், தப்பான பாசஸ் 10 பேர் தப்பாக பிரசங்கம் கேட்டதுனா அழுதல் கூக்குரல் வந்துச்சு. அடுத்தது தப்பான பிரசங்கத்தில் வாயும் மாற ஆரம்பிச்சிருச்சு, தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தப்பாக பேசுன எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க கேமில். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வர முடியாத அளவுக்கு அங்கேயே சேர்த்து மடிச்சிட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த கூட்டம் பாருங்கள், இப்போ இது 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 எப்படி அழியுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த இன்னொரு கூட்டம் அதில் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிற கூட்டம் அழிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு கூட்டம் அழியுது பாருங்கள். என்ன கூட்டம்? மலை உச்சியின் மேல் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்கள் நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. என்ன பண்ணானுங்க இந்த கூட்டம்? ஒரு பெருங்கூட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்க சொந்த பலத்தில், சொந்த காரியத்தில், சுயத்தால் என்ன பண்ண ஆரம்பிச்சு இறங்கி சண்டை போட போகிறாங்க. பாருங்கள், சுயம் ஆபத்தானது, பெருமை ஆபத்தானது என்கின்ற காரியத்துக்கு ஈக்குவலாக தேவன் சொல்லாமல் இவங்க போகக்கூடாது. இப்போ இவங்க யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? ஆண்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆண்டுடைய கண்ட்ரோலில் மீட்டு ஒன்றும் இல்லை, இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளே இருந்தது பாதுகாப்பு. அதை விட்டு கொஞ்சம் பாலத்துக்கு வெளியே போனால் கூட அங்கே நிறைய ஆபத்து அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கு. எப்போ எது வந்து கடிக்கும் தெரியவே தெரியாது, அவுட் ஆகிடுவாங்க வந்து. ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சுயபலத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறேன் பாருங்கள். மோசே அவரை நோக்கி, நீங்கள் இப்படி 41 மோசே அவரை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்காம மீறி போகிறாங்க பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கரும் கானானியரும் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மற்றும் துரத்தினார்கள். மோசே சொல்கிறீங்க பாரு, ஆண்டு உங்க கூட இல்லைடா, கிளம்பாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தால் மட்டும்தான் ஜெயத்தை காண முடியுன்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? மீறி போகிறாங்க. ஒரு விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இந்த 13-14 அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற நிறைய பாடங்கள், நிறைய பாடத்தை பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இதே போல தான் நாம் கூட சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறி செஞ்சிடுறோம். சிலது ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரத்தில் பாருங்கள், ஊழியக்காரனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நீ உலகத்தில் பாருங்கள், இந்த 10 பேர், இந்த 10 பிரசங்கியார்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த காலை பிரசங்கத்தையும் யோசுவா பிரசங்கம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ காலை யோசுவா டீமில் அந்த மைனாரிட்டி டீமில் நாங்கள் இருக்கிறோம், வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் வந்து. ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், இந்த மெஜாரிட்டி டீம்லேருந்து அதை துணிவில் போக ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிட்டார் பாஸ்டர் மோசே சொல்கிற, இல்லைப்பா முடியாது, சான்ஸ் இல்லை, போனீங்கன்னா அவன் உன்னை துரத்திடுவான், உன்னை இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், நீங்கள் எடுக்க ஒரு காரியமும் வாய்க்காதுன்றார். மீறி போகிறானுங்க, அடி வாங்கிட்டு கீழே வராங்க. இதே போல் தான் நாம் கூட சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறிடுறோம். அதனால் இளைப்பாறுதலில் செல்ல முடியாமல் போய்விடுகின்றோம். ஆகவேதான் எபிரேய நிருபத்தை எழுதின எபிரேய ஆக்கியோன் இந்த பகுதியை மையமாக வைத்துதான் இந்த என்னாகம புஸ்தகம் 13-14 ஆகிய அதிகாரத்தை மையமாக வைத்துதான் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாமல் பயந்திருக்க கடவோம்.
சொல்ல நமக்கு இருக்க இளைப்பாறுதலில் பிரவேசிக்கக்கூடிய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. நமக்கு இருக்குது, அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்துச்சா? ஆமாம், பாஸ்டர் மோசஸ் பிரசங்கம் பண்ணார். நீ நமக்கு இருக்குதா? ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம் நமக்கு இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இளைப்பாறுதல் தருகின்ற தேவன். ஆமென். அவர் தான் அதை தரக்கூடியவர். இளைப்பாறுதல் பிரவேசிக்க வாக்குத்தத்தம் நமக்கு இருக்க சொல்றாரு. அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து கிடவோம். திரும்ப சொல்றேன், இப்போ 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, எப்படி கம்பேர் பண்ணி பேசுறார்? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு சொல்றாரு. கம்பேர் பண்ணி பேச, ஏன்பா அன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் கேட்டானுங்க, அதனால் ஒரு கூட்டம் அழிஞ்சு போச்சு, இன்னைக்கு அப்படி இருக்காத, விசுவாசத்தோடு கேட்க ஆரம்பின்றார். சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அதில் அந்த இளைப்பாறுதலுக்குள் நீங்கள் செல்வீர்கள் என்பதுதான் இன்றைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. நீ சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா? ஏஸ், அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சா? அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் உள்ளே போக முடியல. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த கேள்வி கேட்காம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கங்க. சின்ன குழந்தை எந்த இப்போ ஒரு மேலே ஏறி நிப்பாட்டிங்க குதிடான்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க பசங்க, பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, அப்பா சொல்கிற கேட்டு உடனே குதிச்சிடுங்க இல்லைங்களா? சின்ன வயசில் குதிச்சிடுவாங்க. இப்போ இந்த யோசனை இருக்கிற ஆல்ரெடி குதிடான்னா கீழே விழுந்து அடிப்பட்ட நீங்கள் அது பண்ணுவீங்க இல்லைங்களா? நம்ம அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க அப்படியே குதிச்சு கையை நீட்டினாலே போதும், அப்படியே அப்படி தாவி குதிக்க ஆரம்பித்தோம். அங்கே எந்த டவுட் இருக்காது, சந்தேகம் இருக்காது. கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் அப்பா அப்படி கையை விரித்தாலே போதும், அழகாக என்ன பண்ணிடும், மேலே குதிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் சுவிசேஷத்தை கேட்கும்போது கூட சிறு பிள்ளைகளை போல அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் இது எதுக்கு, எப்படி, இதெல்லாம் கேள்வி நம்முடைய லைஃப்பில் தேவனுடைய வார்த்தை என்று ஒன்று வரும் என்றால் இதற்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடவே கூடாது. முடிவு பண்ணணும், தீர்மானம் பண்ணணும். ஆமாம், கர்த்தர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான் நடக்கும், அவ்வளோதான். நம்மளுடைய ஃபெய்த் என்ன? என்றைக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே ஃபெய்த் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு தேவனுடைய வார்த்தை வருமா, ஏன் சாமே என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஆகட்டும்னா ஃபெய்த்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை வரும்போது இதெல்லாம் ஆனாலும் பார்க்கலாம், நடக்குமா நடக்காது தெரியல, அந்த மாதிரிலாம் உங்கள் உள்ளத்தில் நிறைய கேள்விகள் எழுப்பி உள்ளே வர ஆரம்பித்தாலே நான் சொல்கிறேன், ஃபெய்த்தில் அவுட் ஆகிட்டீங்க, ஃபெய்த்தில் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஃபெய்த்தில் பாஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி அப்படியே ஏற்றுக்கோ. எஸ், வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் படிச்சு உடனே சொல்லுவாங்க, ஆமாம், ஆம், ஆமேன். நம்ம சொல்கிறதெல்லாம் மரியாதை போல நம்முடைய வார்த்தை ஒரு முதல்ல டவுட் இருந்துச்சு அவங்களுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றும் நடக்கலை, அதனால அவங்க கேள்வி கேட்டாங்க. கரெக்டான கேள்வி தான், முன்னாடியே அதனால பார்த்தது கிடையாது. ஆனால் சகரியா பார்த்துருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும், தேவதூதன் சொன்னோன்னே எஸ் அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்கணும். இந்த ஆள் என்ன பண்ணார், இது எப்படி ஆகும்? மறையா சாராளுக்கு மலடியாக இருந்தால் அவளுக்கு பிள்ளையை தரலையா, ரெபேக்காளுக்கு பிள்ளையை தரலையா, அண்ணாளுக்கு பிள்ளையை தரலையா, என்ன மரமண்டை யோசிச்சுருக்கிறவன் உன் பிள்ளை உன் எலிசபெத்துக்கு குழந்தை தருவேன்னு சொன்னால் அதுக்கு ஆமென்னு சொல்ல, என்ன பேசுகிற அப்படி சொல்லுவோம். வாயை க்ளோஸ் பண்ணிட்டார். கவனமாக கேளுங்க. சில விஷயங்கள் தேவனுடைய வார்த்தை வருதுன்னா அதுக்கு எதிர் பேச்சே பேசக்கூடாது. ஆம், எஸ், என் வாழ்க்கையில் அது அப்படியே நடப்பதாக என்று தான் சொல்லணுமே ஒழிய எப்படி ஆகும், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுங்களா, இதெல்லாம் ஓவருங்க, அவர் பேசுகிறாருங்க, அவருடைய பொழைப்பை தான் பேசிட்டு போவார். நம்ம பொழைப்பு என்ன, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் அவர் வேலை பேசுவார், நம்ம வேலை இந்த காதில் வாங்கிட்டா அதுக்கு கிடையாது. ஃபெய்த் எப்போ ஆப்ரேட் ஆகும், எப்போ செயல்படும், எந்த கேள்வியும் இல்லாமல் எந்த டவுட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளையை போல அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அவர் தான் பேச சொல்லுது, சிறு பிள்ளையை பரலோக ராஜ்யத்தில் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்ன அர்த்தம் சொல்கிறாரு, இந்த பிள்ளைங்க எந்த சந்தேக கேள்வி இல்லாமல் அப்படியே
ஏற்றுக்கொள்வதை அந்த அர்த்தத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், 4:9 படித்து காமிக்கிறோம். 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு நேரத்தில் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் தடுக்கிற சத்துருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். இனிமேல் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்காதுன்னு கிடையாது. பிசாசு உனக்கு ரெஸ்ட் கிடைக்காது, உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதுன்னு பிசாசு சொல்லுவான். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளையிலே. ஒரு விஷயம், முதல் மனிதன் பாவம் செய்த உடனே இழந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் இளைப்பாறுதலாம் இழந்து போனான், ரெஸ்ட்டை இழந்தான். தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே ரெஸ்ட் தான். நல்லா புரிஞ்சு, கர்த்தர் முதல் மனிதனுக்கு கொடுத்த பிளெஸிங்கே பார்த்தீங்கன்னா 6 நாள் உண்டாங்க, 7வது நாள் ஓய்வில் தான் யாருக்கு நம்முடைய ஆதாம் ஏவாருடைய லைஃப் எதில் ஆரம்பிக்குதுன்னா ஓய்வில் ஆரம்பிக்குது. எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓய்வில் தான் கர்த்தர் எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் சொல்கிறேன், வரக்கூடிய நாட்களில் சொல்லுவேன் பாரு, ஓய்வில் தான் எல்லாமே ஆரம்பிச்சுது, ஓய்வில் தான் எல்லாமே நடந்திருக்குது, எல்லா காரியத்தையும் கர்த்தர் ரெஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கிறார். அப்போ மனுஷன் இழந்து போனது என்ன? இந்த ஓய்வை தான் இழந்தான், இளைப்பாறுதல் இழந்தான். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் சொல்கிற ஒரு காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இளைப்பாறுதல். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இளைப்பாறுதலுக்கு தடையாக இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இனிமேல் உங்களை இளைப்பாறுதல உள்ளே போக முடியாது, டிஸ்டர்ப் பண்ணுற பிசாசு எதுவுமே கிடையாது. உங்களை தவிர, உங்கள் எண்ணங்களை தவிர, உங்களுடைய மனசாட்சியை தவிர, உங்களுடைய யோசனையை தவிர இது டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் என்ன பண்ணும், இந்த 10 பாசனம் போல தப்பாக பிரசங்கம் பண்ண வைக்கும். முழு தேசத்தையே பார்த்தீங்கன்னா அழ வச்சிடும். எங்க முழு தேசத்தையே அழ வச்சிருக்குதுங்க 10 பாஸ்டர் பண்ண பிரசங்கம். நான் சொல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். படிப்போம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் போவோம். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு செய்தியை கேட்போம். எபிரேயர் ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற செய்தியை 10:12 படிக்கிறேன். இவரோ யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து, தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து, நோட் திஸ் பாயிண்ட், உட்கார்ந்து. ஆண்டவர் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுங்களா? கவனம், இன்னைக்கு என் வேலை இப்போ நின்றுட்டே இருக்கணும்ல. ஏங்க ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ என் வேலை என்ன? நிற்கிற வேலை. இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலையும் பார்த்தோன்னா ஆலயத்துக்கு உள்ளே பண்ண நிற்கிற வேலை தான். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறாரு, ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. ஃபாஸ்ட்டு இளைப்பாறுதல் அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பா முடிஞ்சிருச்சு. உட்கார்தல் என்று சொல்லக்கூடியது இளைப்பாறுதல் கைக்கொள். உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவங்க நல்லா புரிஞ்சு, ஒரே பலி செலுத்தப்பட்டது, இப்போ வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன சொல்ல போனால், சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை தடுத்து நிறுத்தின சத்துருவை ஜெயித்தார், வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அந்த வெற்றியை இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் என்ன சொல்கிறாரு எபிரேய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், 4:7, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனால் பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள். எந்த அளவுக்கு சிலுவை நோக்கி பார்க்கலாம், அன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எனக்கு இளைப்பாறுதல் உண்டு பண்ணும் இடம் கல்வாரி சிலுவை. இவங்க தேவன் இல்லாமல் போனாங்க, பெருமை அவர்களை அழித்து போட்டது. இன்னொரு குரூப் ஏறி போனாங்க பாருங்க, அமலேக்கியர்கள் கீழே தள்ளினாங்க. நம்முடைய சுயத்தெல்லாம் கீழே இறக்கிட்டு நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுவோம், அவரை அமர வைப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதய சிங்காசனத்தில் நான் அல்ல,
என் சுயம் அல்ல, என் சுய கருத்துக்கள் அல்ல, நீர் என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் வீற்றிடும். அன்றைக்கு நேரத்தில் அடிக்கடி என்ன பண்ணிடுறோம், அவரை இருதய சிம்மாசனத்தில் உட்கார வைக்காமல் அடிக்கடி கீழே உட்கார வச்சிடுறோம். நிறைய பேரோட லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இயேசு கிறிஸ்து தேவன் இப்போ எங்கே இருக்கிற இருதய சிங்காசனத்தில் அவர் உட்காரணும். அடிக்கடி நம்ம பண்ணுற சில விஷயங்கள்லாம் பண்ணோம், நீங்கள் கீழே உட்காரு கீழே உட்காரு கீழே உட்காருன்னு அடிக்கடி இறக்கிடுறோம். அதான் பெரிய பிரச்சனை. நான் சொல்கிறேன், அவரை உட்கார வச்சிங்கன்னா எப்போதும் அவர் தான் உங்களை ஆளும்படி உட்கார வைக்க வேண்டும். அப்போ நம்மளால் முடியாத காரியம் இளைப்பாறுதல். ஆனால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சுதந்திரித்து நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மையானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சிலுவை தான். ஆமென். ஆகவே தான் பவுல் ஒரு சொல்கிறார், எப்பா தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாமே ஒரு வாக்கு தத்துவம் மட்டும் இல்லை, எல்லாம் வாக்கு தத்துவம். கிறிஸ்தவனுக்கு கிடைச்ச முதல் வாக்கு தத்துவம் இளைப்பாறுதல். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், இது ஒரு வாக்கு தத்துவம். இன்னும் நிறைய ஏகப்பட்ட வாக்கு தத்துவம் இருக்குது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்று இருக்கிறது. எது நிமித்தமாக ஆம், எது நிமித்தமாக ஆமேன்? ஒரே விஷயம், கல்வாரி சிலுவை நிமித்தமாக. பவுல் பார்க்குறாரு, சிலுவையை பார்க்குறாரு. பவுல் சிலுவையை பார்க்கும்போது அவர் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாரு, இங்கே முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஒரே பலி செலுத்தப்பட்டாயிடுச்சு. அவர் உட்கார்ந்துட்டார் இளைப்பாறுதலுக்குள்ள. அவர் போனது போல நீ நாமும் அவருக்குள்ளே இருந்து அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். ஆமென். இந்த ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் அழியவே அழியாது, ஒழியாது. இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம், நான் எப்பெல்லாம் உன்னோடு பேசுகிறோம் அப்பெல்லாம் நீ சொல்ல வேண்டியது எஸ், ஆம், உண்மை. கூட்டியும் பேசக்கூடாது, குறைச்சி பேசக்கூடாது. சிலுவையை பார்த்து பேசணும். ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவர், சிலுவையில் நீங்கள் முடிச்சிட்டீங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலும், எப்போ உனக்கு முடிச்சாச்சே, உனக்கு இவங்க கொடுத்துட்டாங்களே, கட்டிட்டாங்களே. சில இதில் ஃபீஸ் கட்ட போனால் உனக்கு ஆல்ரெடி கட்டிட்டாங்களே. யாரு கட்டினா? எங்க கல்வாரி சில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கட்டிட்டாரு, ஃபீஸை கட்டிட்டாரு. நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம், ஐயோ ஃபீஸ் கட்டலையே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. அங்கே போய் பார்த்தா எங்க நீங்கள் கட்டிட்டீங்க, நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? ஆமாம், கல்வாரி சில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கான எல்லா கரையத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இளைப்பாறுதல் தடையாக இருந்துச்சு. அது இளைப்பாறுதலை கெடுக்கிற பிசாசின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இப்போ நம்ம பேசுறதெல்லாமே இந்த வேவுக்காரர்களை போல 12 ஸ்பை போல நம்ம பேசிடக்கூடாது, 10 ஸ்பை பேசக்கூடாது. 2 பேர் பேசுகிறோம், எளிதாய் ஜெயிக்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர்களை காத்துனால அவங்களை விட்டு போயிடுச்சு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்மால் ஜெயிக்க முடியும் என்று தான் காலேப் யோசுவாவை போல பேசுவோம். எழுந்து நிற்போம். தேவ பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கானானுக்கு போயிட்டு சிலுவை தான் கொண்டு வராங்க, சிலுவை சுமந்துட்டு வராங்க. ஒரு காட்சியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிக்கிறாங்க. 2 கொலையில் 2 பேர் ஒரு தடியில் சிலுவை கரெக்டாக அவங்க தூரத்துலேருந்து பார்த்தாங்கன்னா அந்த திராட்சை கொலையை தூக்கிட்டு வர சீனை பார்த்தாங்கனாலே சிலுவையில் தொங்குற இயேசுவை தான் பார்க்குற ஒரு காட்சி போல தோன்றினதான். எதை பார்க்கும்போது அந்த 2 திராட்சை, இந்த பக்கமும் இந்த பக்கம் திராட்சை கொலை, நடுவில் திராட்சை இந்த தடி பிடிச்சி நிற்கிறாளே, நடுவில் தொங்குற விதத்தை பார்த்தாலே கிறிஸ்து ஒருத்தர் பலியானது போல தான் அந்த காட்சியை பார்க்க ஆரம்பித்தார்களாம். இவங்க வெளியே இவங்க இஸ்ரவேல் இந்த பாலிது கொண்டு வரும் மக்கள் பார்க்குறாங்க, ஒரு சிலுவையே பார்க்குறாங்க. ஆமென். அதை பார்த்து கூட பாருங்க அவங்க நம்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அதான் பவுல் பிற்காலத்தில் சொல்கிறாரு, ஏன்பா அந்த ஜனங்கள் ஒரு ஜனம் இருப்பார், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, அவிசுவாசமாக கேட்டுச்சு, உள்ளே போக முடியாமல் போச்சு, நீ அந்த மாதிரி நீ ஆயிராத. இன்றைக்கு நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றைக்கு அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனால் அவங்க உணரல, ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க, வாயாலே செத்து போனாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இளைப்பாறுதல் தேவன் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். திரும்ப சொல்கிறேன், ஆதியில் மனுஷனுக்கு கொடுத்தது முதல்ல ரெஸ்ட்டு தான். ரட்சிக்கப்படுற மனுஷனுக்கு முதல்ல கிடைக்கிறதும் ரெஸ்ட்டு தான், இளைப்பாறுதல் தான். எப்படி கிடச்சிச்சு? நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா ரெஸ்ட்டுக்கு? எனக்காக ஒருத்தர் பண்ணினார். என் இளைப்பாறுதலை பிசாசு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான்.
கெடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் சிலுவையில் ஆணி அடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு என்று போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். இப்போ நம்ம பண்ணுறது ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான், டன், முடிஞ்சிச்சு. எதிர் வார்த்தைகளோ அவிசுவாச வார்த்தைகளோ சந்தேக வார்த்தைகளோ நம்ம பேசிவிடக்கூடாது. எஸ், உண்மை, ஆமாம் அப்படி நிப்பாட்டிடணும். இந்த ஆனாலும் பட் போட்டாலே பிரச்சனை. ஆனாலும் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதோ அதெல்லாம் இது எல்லாமே நெகட்டிவ் வார்த்தைகள் பேசக்கூடாது. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளவோ கோடி மக்கள் இருக்கும்போது எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் உம்முடைய வார்த்தையை எஸ் என்று சொல்வதற்காக, உம்முடைய வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உம்முடைய வார்த்தைக்கு எதிர்ப்பதம் பேசக்கூடாது என்பதற்காக, உம்முடைய வார்த்தைகளை ஒன்றும் குறைக்கவும் கூடாது கூட்டவும் கூடாது என்பதற்காக எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதெல்லாம் உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசுகிறோம் அப்பெல்லாம் நாங்கள் எஸ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்ல வேண்டும், அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் கண்டுகொண்டோம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்கும் அவர்களைப் போலவே இன்றைக்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவைக்காக நன்றி, எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்த சிலுவைக்காக நன்றி, வெற்றி சிறந்த சிலுவைக்காக நன்றி. எங்களுடைய இளைப்பாறுதலை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, எங்களை இளைப்பாறுதலை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த, எங்களை இளைப்பாறுதலுக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாக இருந்த பிசாசை கல்வாரி சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எங்கள் திராட்சை செடியை இயேசுநாதா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், சிலுவையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ அதிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை பார்க்கிறோம். இந்த திராட்சை குலையை சுமந்துக்கிட்டு வரும்போது அதில் இருக்கிற சில ஆண்டவரே அந்த திராட்சை பழங்கள் வெடித்து கீழே விழுந்து இரத்தம் போட காட்சியளித்ததே கர்த்தாவே. நீ சிலுவையில் தொங்கும் போது கூட உங்களுடைய இரத்தத்தின் துளிகள் எங்கள் மீது பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நிமித்தமாக நாங்கள் மீட்படைந்தோமே, சிலுவை நிமித்தமாக மீட்படைந்தோமே, சிலுவையில் தொங்கின அந்த இரத்தத்தின் நிமித்தமாக, சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நாங்கள் மீட்படைந்தோமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த திராட்சை குலையை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் அதில் இருக்கிற உதிர்ந்து போகிற இடங்களெல்லாம் அப்படி ரத்தம் போடு நடந்து வந்த பாதைகளெல்லாம், திராட்சை குலையை சுமந்து கொண்டு வந்த இடங்கள்லாம் உதிர்ந்து போய் அங்கெல்லாம் ரத்தம் போல காட்சியளித்ததாமே. ஓ கல்வாரி சிலுவையிலே நீர் அந்த சிலுவையை சுமந்து வந்த அந்த வீதிகளெல்லாம் இரத்தமாக இருந்ததே ஆண்டவரே, இரத்தத்தின் துளிகளாக இருந்ததே கர்த்தாவே. எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லா விதமான ப்ரெஷரை நீங்கள் சுமந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ப்ரெஷர் வரக்கூடாது என்பதற்காக அந்த ப்ரெஷரெல்லாம் நீங்கள் சுமந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 10 வேவுகாரர்களைப் போல அல்ல, நாங்கள் யோசுவா காலை போல சரியான வார்த்தைகளை பேசுவதற்கு இன்றைக்கு எங்களை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெயிக்க கற்றுக் கொடுத்தீரே, வாழ கற்றுக் கொடுத்தீரே, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். சிலுவையினால் இந்த பூமியிலே இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய இளைப்பாறுதலை தடுத்துறதுக்கு எல்லா பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்கேள்வி கேட்காம உங்களுடைய வார்த்தைக்கு ஆம் எஸ் விசுவாசத்தில் வளரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.